இன்னைக்கு உங்கள் குடும்ப வாழ்க்கையில், இன்னைக்கு தனிப்பட்ட வாழ்க்கையில் சில நேரம் சில குடும்ப உறவுகள் பிரிந்து போய் கிடக்கலாம், தனியாக கிடக்கலாம். உங்ககிட்ட பேசி பல வருஷம் ஆகியிருக்கலாம். உங்ககிட்ட உங்களை விட்டு மகள் தனியாக போயிருக்கலாம். அல்லது எங்கேயோ ஒரு இடத்துல இருக்கிறாங்க, பார்க்க முடியாத ஒரு இடத்துல இருக்கிறாங்க, பேச முடியாத ஒரு இடத்துல இருக்கிறாங்க. ஆனால் கர்த்தருடைய வார்த்தை நாம் நம்பும் போது, விசுவாசிக்கும் போது, எப்பேற்பட்ட மனிதனையும் நம்மிடத்தில் அவரை கொண்டு வர அவர் போதுமானவராக இருக்கிறார். சில நடக்காத காரியங்கள் ஆண்டவர் நடக்க செய்வார். நம்முடைய வாழ்க்கையில் அவர் செய்து முடிப்பார். மகனுடைய வாழ்க்கையில், மகளுடைய வாழ்க்கையில் டாக்டர்கள் சொல்லலாம், இது நடக்காது, இது முடியாது, இது ஆகாது, எல்லாம் முடிஞ்சு போச்சு, எலும்புகளுக்குள்ள பலன் கிடையாது, வயசாகி போச்சு, சரீரத்தில் செல்லு வேலை செய்யல, எல்லாருக்கும் சுரக்கிற மாதிரி உங்கள் சரீரத்தில் அந்த செல்கள் சுரப்பதில்லை, ரத்த ஓட்டம் இல்லை, இதெல்லாம் டாக்டர்கள் சொல்லுவார்கள். ஆனால் நாம் வசனத்தை பேச வேண்டும். பேசும்போது இல்லாத இடத்தில் இருந்து ஆண்டவர் ஒன்றை நமக்காக உருவாக்குகிறவராயிருக்கிறார். இங்கே பேசின உடனே தன் எலும்புகளோடு சேர்ந்து கொண்டதுன்னா என்ன அர்த்தம் தெரியுமா? அந்த சரீரத்தின் எலும்புகள் சிதறப்பட்டு கிடக்கிறது. சில நேரம் குடும்பங்கள் சிதறி கிடக்கும், சில நேரம் ஆவிக்குரிய வாழ்க்கையில் சிதறி கிடப்போம், சில நேரம் வேலையினால வேலை கிடைக்காம துரத்தப்பட்டு இருப்போம், நல்ல வேலையில் இருந்திருப்போம், நஷ்டத்தில் போயிடுவோம். எல்லாம் கைவிடப்பட்ட சூழ்நிலை. கர்த்தருடைய வார்த்தை பேசும்போது கர்த்தரே எல்லாவற்றையும் அவர் சேர்த்து வைக்க போதுமானவராயிருக்கிறார், அவர் இணைக்க போதுமானவராயிருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் எதையும் கொடுக்க அவர் போதுமானவராக இருக்கிறார். அது மாத்திரமல்ல, நான் பார்த்து கொண்டிருக்கையில் இதோ அவைகள் மேல்